அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் 8 மணிக்கே நம்ம எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் டாபிக் இது ஸ்டாக் ஆப்ஷன், ஈக்விட்டி, கமாடிட்டி, அடுத்தது குளோபல் மார்க்கெட், எனி மார்க்கெட். நீங்கள் பிட்காயின் எதில் நீங்கள் வர்த்தகம் பண்ணாலும் பயன்படுத்தலாம். இதில் ஸ்டாக் ஆப்ஷனும் ஸ்பெசிஃபிக்காக அதை எப்படி பயன்படுத்தணும், எப்போ எடுக்கணும், எந்த டேட்டில் எடுக்கலாம், எந்த விலையில் வாங்கணும், மார்க்கெட்டு அந்த ஒரு ஸ்டாக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நம்ம ப்ரொமோட்டர்ஸ் இவங்களவே பீட் பண்ணலாம் அளவுக்கு நம்ம இந்த கிளாஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பர்ஸ் கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த ஸ்ட்ரைக்கை பார்ப்போம். இன்னைக்கு திங்கட்கிழமை மண்டே நம்ம சேனல் இதுபடி நம்ம ட்ரேட் இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ரூல். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ்ட். சரி, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 25,200 கால் 82 ருபீஸ்க்கு பிலோ கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும், இப்போ மேலே இருந்தால் அப் சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். இங்கே தான் நம்ம 82ல் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். கீழே வந்தார், எகைன் போனார், எகைன் 82ல் தான் திரும்புகிறார். ஏன் ஒய் 82னா மேலே 88 இது வரைக்கும் போயிருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஃபால்ஸுங்கிறது ஏங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே அவர் அந்த இடத்த அவரால் போக முடியல, அதுக்கு மேலே ஃபர்தராக. அப்போ ஏன் அங்கேருந்து திரும்புகிறார்? சரி, அங்கேருந்து திரும்புகிறவர் ஏன் இங்கேருந்து திரும்புகிறார்? எகைன் பாருங்கள், எகைன் போயிட்டு 82லேயே ரிஜெக்ட் ஆகிறார். ஏன்? சிந்திங் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதுவும் ஆப்ஷன் பைங்கிறது டோட்டலி மேக்ஸ். என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இதை பண்ணாதீங்க ஆப்ஷன் பை. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும் இன்னைக்கு? கண்டிப்பாக இங்கேருந்து வர வரைக்கும் இறங்கி இருக்கும் மார்க்கெட்டு. இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது ஏற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் மார்க்கெட், சிம்பிள். நம்ம போய் ஷோ பண்ணவே தேவையில்ல மார்க்கெட். அப்போ இதை வைத்து அழகாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஸ்மால் இசைடரில் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். 2 ஸ்ட்ரைக் நான் வச்சுருக்கேன் பாருங்க. காலில் செல்லு தான் ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புட்டில் காலையிலேயே பை ட்ரிகர்டு, அது கன்ஃபர்மேஷன் அடிச்சு இது கீழே போனால் மட்டும் தான் ஸ்டாப் லாஸ். எகைன் என்ட்ரி எடுத்துகிட்டு தான் போகுது. எகைன் பை கொடுக்குறாங்க, எகைன் கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க, எகைன் ரீட்டர்ஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே தான் போகுது. சரி, இதில் இப்படியும் ஒரு ட்ரேட் பார்க்கலாம். இல்லை இங்கே பாருங்கள், இவர் செல்லு ட்ரிகர் 10:35க்கு, அது கன்ஃபார்ம் பண்ணது 10:50க்கு. 10:50க்கு மேலே இவரை போயிட்டு 1 மினிட்ல 5 மினிட்ஸ்லேயே இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 மினிட்ல அப்போ இவரை சேஞ்ச் பண்ணி 10:30 10:35க்கு எபோவில் அவர் எங்கே பை ட்ரிகர் பண்ணியிருப்பார். 10:35 இங்கே பாருங்க, ஆல்ரெடி 10:06க்கே பை ட்ரிகர் பண்ணி நமக்கு வச்சிருக்காரு. சூப்பர். அப்போ ட்ரிகர் எங்கே பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அந்த ஒரு லைனை போட்டு அதனுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் பாருங்க. ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் கீழே ₹1 கூட கீழே வரல. எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்? 3 7 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். பை என்ட்ரி எடுத்துக்கிட்டு புட்டு பறந்துட்டாப்ல. இதுதான் 7 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அப்போ இங்கே செல்லுட்டு இருக்கிறா இருந்தால் மட்டும் தான் இவர் 1 மினிட்ல பார்க்கணும். இல்லைன்னா 5 மினிட்ஸ்ல நீங்க பார்த்து இது மேக்ஸ் வேல்யூவோட இன்னும் பண்றது தான் பெட்டர். நான் அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம், இது பப்ளிக்கு கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? இப்போ சிம்பிளா பாருங்க, சிம்பிளா ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப்ல யாரோ பப்ளிக் டொமைன்ல யாரோ சொல்றாங்கன்றதை நம்பி என்னைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதை சேர்த்து நம்பி தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.